ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் மேட் பீனட் பட்டர். 3 பொருள் இருந்தால் போதும். இதை சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நடக்கல் எடுத்துக்கலாம். இது 100 கிராம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தோலெல்லாம் உறிஞ்சி வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த பீனட் பட்டரை நம்ம ப்ரெட் மேலே ஒரு லேயர் மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்வீட்ஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கு டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற எல்லா தோலையுமே எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுகரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இது இந்த மாதிரி நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாதையே இந்த அரைக்க அந்த நடக்கடியில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது சும்மா 1 கியூப் அளவுக்கு நான் ஆட் பண்ணி இதையும் நல்லா அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இதுவுமே இன்னுமே நம்ம அரைக்கணும். ஏன்னா இன்னும் இது சரியாக அரையலை. இன்னும் நம்ம இதை நல்லா மிக்சியில் அரைக்கணும். நல்லா இது ஸ்மூத்தாகிறவரையும் நம்ம அரைக்கணும். இது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும் ரொம்ப. ஏன்னா பட்டர் நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணதுனால உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குதுன்னு. கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. நான் எனக்கு பட்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இந்த பீனட் பட்டர் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் ரொம்ப நிறைய எடுத்துட்டேன். நீங்கள் வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது பாருங்கள், எவ்வளோ அருமையாக நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. வீட்டிலே நம்ம சுலபமாக பண்ணிக்கலாம். 3 பொருள் இருந்தால் மட்டும் போதும். இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.